ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அண்ணே. திரு உதயநிதி அவர்களுடைய அந்த நடவடிக்கை, கைது இல்லை, விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. அதை ரொம்ப கொண்டாடிட்டீங்க நீங்களுமே. நான் பார்த்தேன் உங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் கூட. அதுவும் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. நாளதுவரை இத்தகைய வெறுப்பு மற்றும் ஆபாச பேச்சு பேசுகிறவர்கள் மீது வெறும் அவதூறு வழக்கு போடுவாங்க. எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் ஒரு ஆண்மகன் சட்டத்தை அதனுடைய கடமையை செய்ய விட்டிருக்கிறார். ஏன்னா இந்த திமுகவுடைய இந்த பெண்களுக்கு எதிரான ஆபாச வெறுப்பு விமர்சனங்கள் பேச்சுக்கள் இருக்கு இல்லைங்களா, அது திமுகவுடைய ஜீனே அப்படித்தான். அவங்க பரம்பரையாக அப்படி தான். பெருந்தலைவர் காமராஜரையே பெண்களோடு தொடர்பு படுத்தி பேசியவர்கள் இவர்கள். அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை எப்படியெல்லாம் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்கள பாப்பெட்டியை பாப்பாத்தி, இந்த ரத்தம், இது மாதிரிலாம் ரொம்ப மோசமாக சொல்ல அருவருக்கத்தக்க வார்த்தைகள். ஜெயலலிதா அம்மாவை குறித்து அவர்கள் பேசியது, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மதிப்புமிகு தலைவர்கள், திமுகனா ஐயா கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள், இவங்கெல்லாம் அப்படியே அந்த பாரம்பரியத்தை தொடர்றாங்க. எதை எடுத்தாலும் அது ஒரு டபுள் மீனிங்ல, ட்ரிபிள் மீனிங்ல பேச. ஒரு டபுள் மீனிங்கும் ட்ரிபிள் மீனிங்கும் இல்லைன்னு அவர் மறுத்து இல்லை. அவர் சொல்றது, நீங்க நானும் வந்து தங்கையோட பிறந்திருக்கேன், எனக்கு என்னுடைய மனைவி இருக்காங்க, என் குடும்பம், எங்க அப்பா அம்மா என்னை அப்படி வளர்க்கல அப்படின்னு நேற்றுக்கு சொல்றாரு. அவர் சொல்ற யாரோ என்னத்தையோ பேசுறாங்க. அந்த நேரத்தில் நான் காவிரி நீர் சம்பந்தமாகத்தான் பேசி கொண்டிருந்தேன். அந்த நேரத்துல வந்த குரலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு அப்படி ஒரு நோக்கமும் இல்லை, யாரையும் தனிநபர் தாக்குதல் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நான் காவிரி பிரச்சனையை மட்டும்தான் பேசினேன், நான் கால்விரி தாய் பிரச்சனையை பேசவே இல்லை அப்படின்னு திமுக காரங்க இதுக்கு முன்னாடியும் ஜெயலலிதா அம்மா குறித்து, இதே இவர் உதயநிதியே எடப்பாடி ஐயா குறித்து எப்படி விமர்சித்தாங்க. சசிகலா அம்மாவுடைய காலில் விழுந்து அவர் வருவதை அப்படி எப்படி விமர்சித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் அதுக்கு கேட்டால் நான் அப்படி பேசலை, அவர் அடிமைங்கிறதுக்காக. அது விளக்கம் என்ன வேணா. நீங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணுன்றீங்க உதயநிதியை. இது அவ்வளோ பெரிய வழக்கு இல்லை, இது வந்து ஒரு அவதூறு பேசினது. சரி, இந்த வழக்குக்கே இது நேற்றுக்கே போய் விசாரணையோட 1/2 மணி நேரம் விசாரணை, அதுக்கு 8 மணி நேரம் பயணம், அதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் கரெக்ட் தாங்க. நான் இந்த வழக்குக்கு மட்டும் சொல்லலை, வேற இதுக்கு முன்னாடியே அவர் இத்தகைய பேச்சுக்களை தொடர்ந்து பேசி. வேற எது பேசினார்? சனாதனம் குறித்து அவர் பேசிய பேச்சு, சனாதனம் குறித்து அவர் சனாதனத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு, சனாதன தர்மம், இது வந்து இந்த நாட்டுக்கு ஆகாது, மக்களுக்கு ஏற்றது. உதயநிதிக்காக நீங்க நல்ல ஒரு அஃபிடவிட் எழுதி கொடுக்கலாம். அதை வந்து சார் அவரு பல கோர்ட்டை பார்த்துட்டாரு சார் இந்த சனாதன விஷயத்துல. சரிங்களா, அவர் இன்னும் பலதையும் பார்க்கணும். என்னங்க, அது இருக்கட்டும். இப்போ வந்துங்க அவர் என்னென்னமோ விளக்கம் கொடுக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா அவர்கள் சனாதன ஹிந்து தர்மம் இதை பற்றியெல்லாம் ரொம்ப அவமதித்து பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கான பல வாய்ப்புகள் இருந்தும். யாருக்கு? பிஜேபிக்கா? பிஜேபிக்கு. ஓ, பிஜேபியை விட உயர்ந்து விட்டார் விஜயா? ஆமாங்க. ஏங்க, முதலமைச்சரை கையை காலை உடைப்பேன்னு பேசினாரு, உடனே அரெஸ்ட் பண்ணாரு இல்லையா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர், என்ன வேணா யார் வேணா பேசலாமா? கைது பண்ணி உள்ள வச்சிருக்காரா இல்லையா? அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் ஒன்றும் ஜோசப் விஜய் ஒன்றும் உதயநிதியை நசுக்கணும்னுலாம் நடவடிக்கை எடுக்கல. சட்டம் பெண்களை அவமதிச்சா ஜோசப் விஜய் ஆட்சியில நடவடிக்கை எடுப்போங்கிறத காட்டியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்க நடவடிக்கை. பெண்களை அவமதிக்கிற எல்லாரையும் இப்படி கேள்வி, எல்லாரையும் நீங்க கேள்வி கேட்கணும், நீங்க சந்தோஷப்படணும், அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தூக்கி போடுங்கன்னு சொல்லணும். இதான் ஜாக்குன்னு எங்கேயும் சேர்த்து அவரை உள்ள வைங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் பண்றீங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லா கட்சியிலையும். இதே நடிகை குறித்து பிஜேபி தலைவர் எல்லாம் பேசியிருக்காரு, நீங்க எல்லாம் பேசவே இல்லை. ஏன்னா பிஜேபியோட நீங்க பயணம் பண்றீங்க, உடன் நெருக்கமா கிடையாது. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தாவது போட்டு ஒரு ட்வீட் போட்டிருப்பீங்களா சார்? அவர் பேசியதுக்கு அப்பவே வருத்தம் தெரிவிச்சிட்டாரு.
இல்ல, 2 நயினார் நாட்களா நாகேந்திரன் பேசுனதுக்கு உடனே எல்லாம் நடக்கல. என்ன உடனே நடக்கல இல்லங்க, அப்பெல்லாம் மறுநாளே மன்னிப்பு கேட்டாருங்க. உதயநிதி பேசியது ஆபாசம் அருவருப்புன்னா சார் பிஜேபி கல்ச்சர் நீங்க யாரெல்லாம் பயணிக்கிறீங்களோ அவங்க பேசினாலும் தப்புதாங்க. அமைப்புகள்ல இருக்கிறவங்க எப்பவுமே இத்தகைய பேச்சுக்களை பேச மாட்டாங்க. அதான் இயக்கங்களும் அனுமதிக்காது. புரியுதுங்களா? நீங்க எங்க பாயிண்ட்டுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியும். நம்முடைய நயினார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் பேசியது குறித்து நீங்க சொல்றீங்க. அவருக்கு உடனே வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. ஆனா உதயநிதி என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் ஒன்றும் வருத்தம்லாம் தெரியல. தன்னை ஒரு ஹீரோவா மாத்துறதுக்கு இதுதான் அவங்க வெற்றி. தன்னை ஒரு ஹீரோவா மாத்துறதுக்கு அவர் ஏதோ பெரிய தியாகி மாதிரி. இதுல என்ன ஹீரோ, இதுல என்ன தியாகி? அப்படித்தானே பேசுறாரு. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு சட்டமன்ற கட்சி தலைவரா இருக்காரு, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு. இந்த ஆணவம் தான், வேற என்ன? அந்த ஆணவத்துக்கு சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. இந்த அரசாங்கம் இந்த கிட்டத்தட்ட 100 நாளை நெருங்க போகிறது. எப்படி இருக்கிறது? இந்த பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. உடனே நம்முடைய தோழர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சார். அதே நிதியமைச்சர் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய வருகிற பொழுது அவர் அந்த கிறிஸ்துவ அடையாளங்களோடு தாக்கல் பண்ணும்போது இப்போ ஏன் இவங்கெல்லாம் ஏன் அதை பற்றி எதுவும் கேள்வி கேட்காம இருக்காங்க? அது மட்டும் அல்ல. நீங்க கேட்டீங்களா? நான் கேட்குறேன். அதான் நீங்க கேட்குவீங்க. என்ன இது உங்க டிபார்ட்மெண்ட், அதனால இல்ல நீங்க அப்படி பிரிச்சு பார்க்கலாம். என்ன நீங்க பாருங்க, அது அவங்க டிபார்ட்மெண்ட், இது உங்க டிபார்ட்மெண்ட். அது நீங்க பிரிச்சு பாருங்க. நீங்க தானே அப்படி பாருங்க. எனக்கு இதுல அப்படி எல்லாம் இல்ல. நான் கேட்கறது கிறிஸ்துவ மதம் சம்பந்தமான விமர்சனம் அல்ல. நான் கேட்கறது திராவிடர் கழகம், கம்யூனிஸ்ட், திமுக இவங்கெல்லாம் வெங்கடாஜலபதி காயில்ல கொண்டு போய் பட்ஜெட்டை வச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு என்னென்னமோ விமர்சனம் பண்ணாங்க. இப்போ ஏன் எந்த விமர்சனத்தையும் பண்ணாமல் இருக்காங்க? இல்லை, மக்களுக்கானது, விவசாய மக்களுக்கானது, தொழிலாளர்களுக்கானது, அப்படி ஒரு பட்ஜெட் நீங்கள் தாக்கல் செய்யும்போது அதை எடுத்துட்டு ஏன் ஒரு மதம் சார்ந்து கொண்டு போறீங்க அந்த இடத்துக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரிங்களா? கொண்டு போய் கருணாநிதி கல்லறையில் கொண்டு போய் வச்சு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அப்போ ஏன் இந்த பகுத்தறிவுவாதிகள் எங்கால் இருக்கார ஐயா வெங்கடேசன் போன்றவர்கள் கருணாநிதி கல்லறையில ஏன்டா கொண்டு பட்ஜெட் வச்சீங்க? இவங்க ஒரு மாற்று சக்தின்னு வந்தவங்க, தயிர் வடை வச்சா வரவேற்பாங்க. மாற்று சக்தின்னு வந்தவங்க இதெல்லாம் ஏன் செய்றீங்கன்னு கேளுங்க. அவரது ஜோசப் விஜய் அவர் இதுவரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் பொதுவானதாக இருக்கிறது. ஆனால் ஜோசப் விஜய் கட்சியிலையும் அதனுடைய கூட்டணியிலையும் இருந்து கொண்டே இவங்கெல்லாம் இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் இப்போ தாவேக்கா கூட்டணியினுடைய ஆதரவாளராக இருக்காங்க. மந்திரி சபையில் இல்லை. விடுதலை சிறுத்தை மந்திரி சபையிலே இருக்காங்க. முஸ்லீம் லீக் மந்திரி சபையிலே இருக்குது. லீக் சம்பந்தமான மினிஸ்டர் பதவி எடுத்துக்கும் போது பாத்தியா ஓதி சந்தோஷமாக எடுத்துக்கிறார். நாங்கள் வரவேற்கிறோம். தலைமைச் செயலகத்திலேயே எல்லாம் பண்ணார். அதே எங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அவங்க ஒரு ஏதாவது போய் அவர் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா உடனே வீரமணி அது ஒரு விமர்சனம் பண்றாரு. விமர்சனம் இல்லையே, பாராட்டினாரு. அவரு ரயில் தொடர் வண்டியில அவர் சந்தித்து பாராட்டும் போது ஒரு பிராமணனை அமைச்சராக்கிட்டீங்களே, ஒரு பிராமண பெண்மணிய அறநிலையத்துறை அமைச்சர் அந்த செயலாளராக போட்டீங்களே, சொன்னாரா இல்லையா? உடனே விமர்சனம் பண்ணலன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? நீங்க உடனே ஏன் காப்பாத்துறீங்க? வீரமணி சொன்னார், அதை உடனே இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டது மட்டுமல்ல, அந்த பிராமண பெண்மணி அப்படிங்கிற காரணத்தினால அவரை மாற்றி அமைச்சார். புரியுதுங்களா? இவங்க எல்லாரும் இந்த இந்து சமயம் தொடர்பாக மூகாம்பி கோயிலுக்கு ஏன் போனார் கேள்வி கேட்குறீங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு ஏன் போனார் கேள்வி கேட்குறீங்க. அதே நம்முடைய ஐயா சபாநாயகர் ஐயா ஜேசிடி பிரபாகர் ஐயா அவர்கள் அவங்க பைபிள் வசனங்களை மேற்கோள் காட்டும்போது கிறிஸ்தவ மாநாட்டில் வன்னி அரசு அவரும் கலந்துக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசின போது இப்போ இல்ல ஒவ்வொருத்தருடைய தனிநபர் சார்ந்த வழிபாடுகள் எடுத்து வைத்துக் கொண்டு நல்ல பாருங்க, இத கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க நான் யார கேட்க நீங்க நான் இப்போ ஜோசப் விஜய் மீது விமர்சனம் ஐயா வீரமணியை கேக்குறீங்க, சு வெங்கடேசனை கேக்குறீங்க, கம்யூனிஸ்ட் கேக்குறீங்க, விடுதலை சிறுத்தையை கேக்குறீங்கன்னா அவங்களுடைய தனிநபர் சார்ந்த வழிபாடை பண்ணிட்டு போட்டோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு பிரச்சனை உங்களுக்கு விட்டுருங்க. நீங்க அப்புறம் அவர் திருப்பதி போய் பட்ஜெட் வச்சு கும்பிட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனை பேசாம இருந்திருக்கணும்ல. ஒரு பொது பார்வையில ஒரு பொது உடைமைவாதி சார் அவரு. எல்லாருக்கும் நீங்க பட்ஜெட்டை கொண்டு போய் நீங்க அங்க எடுத்துட்டு போறீங்க கேக்குறது அவர் பொது மாறி போச்சா என்ன? அது நடந்துருச்சு இல்ல? சரி நடந்துருச்சு. ரைட். அடுத்த விஷயத்துக்கு வாங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க
பொதுவாக இப்போ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க தேர்தல் வாக்குறுதிகளாக மக்களிடையே கொடுத்த எந்த வாக்குறுதியுமே செயல்படுத்துவதற்கான திட்டம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் கடன் சுமை, இவங்க வந்ததுக்கப்புறமும் கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகிறாங்க? அப்படியான ஒரு நெடுநோக்கான பட்ஜெட். தமிழகத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லைங்களா, இதை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள். இப்போ பாருங்கள், காவிரியில் தண்ணி இல்லை, வரல. ஆனால் 400 டிஎம்சி தண்ணீர் இருந்த காலத்தில் தமிழகத்துக்கு வந்த 400 டிஎம்சி தண்ணி கடலில் கலந்து வீணாயிருக்கு. இதை எப்படி தடுப்பணைகள் கட்டலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், இது பற்றியான திட்டங்கள் எல்லாம் எதுவுமே பட்ஜெட்டில் இல்லைங்க. அதனால் இந்த பட்ஜெட் வந்து இது வந்து ஒரு சும்மா ஒரு நிதிநிலை அறிக்கை, அது ஒரு சம்பிரதாயமாக தாக்கல் பண்ணியிருக்காங்களே ஒழிய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கான அறிவிப்பு இதில் எதுவும் இல்லை. தொழில் வளர்ச்சி திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள் அல்லது பெண்கள் இது சம்பந்தமான முன்னேற்றங்கள், இது எதுவுமே இதில் இல்லைங்க. இல்லை, திமுக என்றால் ஒரு உங்களுடைய ஃபோர்ஸான ஒரு அட்டாக் தெரியுது. கடந்த கால ஆட்சி காலங்களில் எது செஞ்சாலும் தப்புன்னீங்க. இந்த அரசாங்கத்தை, தாவேகா அரசாங்கத்தை கொஞ்சம் மென்மையா நீங்க அணுகிறதுக்கு காரணம் அது ஒரு இளைஞர்கள் கூட்டம். அதுக்கு மத்தியில போய் அர்ஜுன் சம்பத் தேவையில்லாம மாட்டிக்கிட்டு எதுக்கு அவங்க சோசியல் மீடியாவில் வச்சு ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க, விமர்சன பார்வை இருப்பாங்க. அப்படி அந்த தாக்குதலுக்கு ஆளாகக்கூடாதுன்னு அப்படியே மென்மையா கடந்து போறீங்களா? திரு ஜோசப் விஜய் அவர்களை அவர் விஜய் அப்படின்னு அறிமுகமாகி புதிய கீதைங்கிற படத்தில் கீதை வசனங்களை வில்லன் பயன்படுத்தின மாதிரி ஒரு காட்சி அமைச்சாங்க. அப்போ இருந்து இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ சொல்லும்போதே எல்லோரும் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜய் உங்கள் விஜய் ஆகி, உங்கள் விஜய் இப்போ ஜோசப் விஜய் ஆகி முதலமைச்சராக இருக்கிறார். இப்போ அவங்க யாரும் இப்போ வந்து அப்போல்லாம் வந்து நான் பல நேரங்களில் அவங்க வந்து என்னை குறித்து மிக கடுமையாக விமர்சித்தது உண்டு, எங்களோட சண்டைக்கு வந்தது உண்டு, என்னோட நட்பாக இருந்தது உண்டு. இலங்கை தமிழர் பிரச்சனையிலே அந்த விஜய் மக்கள் இயக்கம் உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டபோது அந்த தேதியில் நான் அனுமதி வாங்கி வச்சுருந்தேன். நான் விட்டு கொடுத்தேன், இந்து மக்கள் கட்சி விட்டு கொடுத்தது, அவர் நடத்திட்டு. அதே மாதிரி தான் அவங்க தந்தையார் அவர்கள், அவங்க வந்து புஷ்கர விழாவில் பங்கெடுத்து கொண்ட போது, அதே மாதிரி நம்முடைய ஈசா யோக மையத்தில் அவங்க பயிற்சி வகுப்புக்கு வந்திருந்த போதெல்லாம் நாங்கள்லாம் அந்த ஆன்மீக விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் விட்டு கொடுத்து போவோம். அதே நேரத்தில் அவர் பிகில் படத்தில் சிலுவை வாங்கினா டிக்கெட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அவர் அந்த சிலுவை செட்டு, பிகில் செட்டு வாங்கினா உங்களுக்கு படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னபோது அதை எதிர்த்தும் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். அவர் ஜோசப் விஜய்ங்கிறத நீண்ட காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து ஏதாவது இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு, அவர் அரசியலுக்கு வருவதை வரவேற்றவன் தான், அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு வலியுறுத்தியவன் தான். எல்லா தொகுதியும் தோப்பாருன்னு சொன்னது நான். இந்த அரசாங்க தாவேகா மேல, திரு விஜய் மேல ஒரு சந்தேகம், கொள்கை, இந்த விஷயத்துல எங்களுக்கு எப்பவுமே மாறுபாடு இல்ல. இப்போ ஒரு பொதுவான அரசாங்கம் நடத்துறதா சொல்றீங்க. நான் எங்க சொன்ன பொதுவான, இப்போ பேட்டியில சொல்லியிருக்கீங்க பொதுவான அரசாங்கமா பண்ணிட்டு. இல்ல பொதுவான அரசாங்கமா இல்லைங்க, அது கிறிஸ்தவ மாடல் அரசாங்கம், மிஷனரி மாடல்ங்கிறத எப்பவும் நான் சொல்லி. இல்ல, கிறிஸ்துவ மாடல் மிஷனரி மாடலா இருக்குதுன்றது உங்க பார்வை. அப்படியே இருந்தாலும் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டு விட்டது? பாதிப்பு இந்த 80 நாள்ல 90 நாள்ல என்ன நடந்தது? மிஷனரி மாடல்னால இந்த 80-90 நாள்ல ஒன்றும் பெருசா ரைட் எதுவும் இந்த 80-90 நாள்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த 80-90 நாள்ல அவங்க வந்து திருப்பரங்குன்றத்துல திமுக கடைபிடிச்ச அதே அணுகுமுறைன்னு தான் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் தெளிவா தீபம் ஏற்றத்துக்கு அனுமதி கொடுத்துருச்சு ஆச்சுங்களா. ஆனா அதே திராவிட மாடல் 2.0 தான் இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது என்ன கிறிஸ்துவ மாடல், மிஷனரி மாடல் என்ன உங்களுக்கு? அது என்ன, அது என்ன கரெக்டா கேட்டீங்க இல்லையா? மிஷனரி மாடல் எப்பொழுதுமே தமிழகத்தினுடைய வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் இதையெல்லாம் தடை செய்யும். மின்சார உற்பத்தி பண்ணால் மிஷனரி மாடல் எதிர்த்துது. கூடங்குளத்தில் நல்லா தெரியுங்களா உங்களுக்கு, கூடங்குளம் அணுமின் நிலையம், அந்த போராட்டத்தை நடத்தினது யார்? முழுக்க முழுக்க மிஷனரிகள் நடத்தியது. அதுக்கப்புறம் குளச்சல் துறைமுகம் தமிழகத்துக்கு வருவதை எதிர்த்தது யார்? முழுக்க முழுக்க மிஷனரிகள் எதிர்த்தது. அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் ஆலை எரிப்பு போராட்டம் முழுக்க முழுக்க மிஷனரிகள் நடத்தியது. தமிழகத்தினுடைய எந்த ஒரு வளர்ச்சி திட்டம், தொழில், இதெல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கும் இந்த மிஷனரி மாடலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை விமர்சிக்கலை, கிறிஸ்தவ மதத்தவரோடு முரண்படலை, புரியுதுங்களா? ஜீசஸ் கிரைஸ்டோடோ
அல்லது பைபிளோட முரண்படல, மிஷனரிகளோடு நாங்கள் முரண்படுகிறோம். இந்த மண்ணை பால்படுத்துகின்ற திட்டங்கள் எது மண்ணை பால் பிஜேபி ஆளும் மாநிலங்கள வேணான்னு சொன்ன திட்டங்களை இங்க எட்டு வந்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல அதுக்கு இந்த மண் எங்களுக்கு சொந்தம்னு கேட்டு எதிர்க்கிறவங்க எல்லாம் மிஷனரிஸ். உங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்னது ஆன்டி நேஷனலிஸ்ட், அப்புறம் வேற என்ன விஷமிகள், அப்புறம் கரப்பாம்பூச்சி சொன்னீங்களா, இப்ப ஏதோ ஒரு பேரெல்லாம் வச்சு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் வரேன் அடுத்து வரேன் சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு வந்து சார் போராளிகள் போராளிகள் உங்களுக்கு மிஷனரிஸா? போராளிகளா? ஆமா போராளிகள். மைக்கேல் ராயப்பன் போராளியா? பாதிரியார் ஸ்டெர்லைட் ஆலை நீங்க அங்க வீடு கட்டி தங்குவீங்க ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு வீடு தங்குவீங்களா? ஸ்டெர்லைட் ஆலை பக்கத்துல உங்களுக்கு ஒரு ரூம் போட்டு தரோம். அதுல சர்ச்சுக்கு என்ன சார் வேலை? அதுல சர்ச்சுக்கு என்ன ஏங்க? அந்த மண்ணை பால்படுத்துகிறது மக்களுக்கு நோய் வருது, மக்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அந்த ஆலையால் நமக்கு நம்ம அப்படியா பால்பட்டு போயிடுங்க. பல மாநிலங்கள்ல வேணான்னு சொன்ன ஆலை ஸ்டெர்லைட் ஆலை. அந்த ஆலைக்கு எதிராக போராடணும். தவறான தகவலை பரப்புறீங்க. உண்மை இதுதாங்க. நீங்க வந்து அவங்க தரப்புல இருந்து பேசுறீங்க சொல்றீங்க. இல்ல அவங்க தரப்புல இல்ல. குஜராத்ல மும்பை போன்ற நகரங்கள்ல வேண்டான்னு சொன்னது இந்த ஸ்டெர்லைட் வேண்டான்னு சொன்னது. இன்னைக்கு குஜராத் தமிழ்நாட்டுல போட்டா எப்படி? குஜராத்ல இன்னைக்கு தாமிர உற்பத்தி ஆலை உருவாகி, புரியுதுங்களா? நீங்க இன்னைக்கு சீனா மாவோயிஸ்டுகள், மிஷனரிகளுக்கும் மாவோயிஸ்டுகளுக்குமான நெருக்கம் உலகம் அறிந்தது. மிஷனரிகளுக்கும் திமுக திகாவுக்கான நெருக்கம் உலகறிந்தது. என்னங்க, பாதிரியாராவும் இருப்பாங்க, தமிழ் மையத்திலையும் இருப்பாங்க, திமுகவிலையும் இருப்பாங்க. எஸ்ரா சர்க்குணம் பாதிரியாராவும் இருப்பாரு, அங்கேயும் இருப்பாரு. புரியுதுங்களா? இவங்களுக்கு அரசியல் என்ன சார் வேலை? அரசாங்கத்துல என்ன வேலை? மக்கள் நலனுக்காக ஒரு மக்கள் நலனும் இல்ல, இந்துக்களை ஏமாத்துறது, தமிழனை ஏமாத்துறது, அதான் வேலை. தமிழ்நாடு வளராம பாத்துக்கிறது, அதான் வேலை. ஏன் தென் மாவட்டங்கள் வளரல சொல்லுங்க? ஏன் ரோடு போடல? ஏன் வேலை வாய்ப்பு இல்ல? ஏன் துறைமுகம் இல்ல? இந்த போராட்டத்தை எல்லாம் மிஷனரி நடத்தலையா? மாவோயிஸ்டுகள் நடத்தலையா? என்ன சார் சும்மா சொல்றீங்க, ஏதோ தவறா பேசுறீங்க. மறுபடியும் இந்த பிரச்சனையை மத பிரச்சனையா திசை திருப்பாதீங்க. இல்ல நீங்க தான் மதமா மிஷனரி மாடல் இது சார். இந்த நாட்டுல கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் போராடவே கூடாதா? எப்படி போராடட்டும்? அவங்க என்ன மிஷனரிஸ்? அவங்க யார் வேண்டாம்? அவங்க என்ன வந்து உங்களுக்கு ஆன்டி நேஷனலிஸ்ட்? ஆமா, கிறிஸ்டியன்ஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் போராடுறதுக்கு கூட இந்த நாட்டுல உரிமை இல்லையா? கேள்வி கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லையா? அவங்களுடைய மத விவகாரங்கள் குறித்து போராடட்டும் சார். ஜீசஸ் சொன்னாரா சார்? சார்ந்த போராட்டங்கள்ல வரலாம் சார். கிடையாது. ஜீசஸ் சொன்னாரா கூடங்குளத்துல மின் உற்பத்தி வேண்டாம்னு சொன்னாரா ஜீசஸ்? ஏங்க, அதாவது குளச்சல் துறைமுகம் வேணுமா வேண்டாம்னு பைபிள்ல சொல்லிருக்கா? மழை வெள்ளம் வந்தபோது கிடையாது, ஜாதி பிரச்சனையை கிளப்பி விட சொல்லி யார் சொன்னாரு? கேளுங்க, மிகப்பெரிய மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது ஜீசஸ் மசூதி எல்லாம் திறந்து விட்டு உள்ள போய் எல்லாரும் தங்குங்க அப்படின்னு சொன்னவங்க. அவங்க உங்களுக்கு மிஷனரிஸா? அவங்க உங்களுக்கு ஆன்டி நேஷனலிஸ்டா? நான் பாருங்க, நீங்க உடனே மசூதிக்கு போறீங்க. நான் இப்ப மசூதி பத்தி நான் சொல்றேன். சர்ச்சையும் மசூதிகளையும் திறந்து விட்டு எல்லாரும் வாங்க. இந்து சார் இன்னைக்கு எதுவும் தூக்கி இன்னைக்கு ஒரு சட்டமே கொண்டு வர்றாங்க சார். வெளிநாடுகள் இருந்து வரக்கூடிய பணத்தை இந்த பாதிரியார்கள் இந்த மோடி ஆட்சியில வருதா? ஆமா, மோடி ஆட்சியில வருது. அதை முறைப்படுத்துறதா சட்டம் ஒழிச்சிட்டோன்னு பேசிட்டு ஊர் பூரா தமிழ்நாட்டுல ஒழிச்சிட்டாங்க. எங்க ஒழிச்சிட்டாங்க? ஒளி விடுவீங்களா? மோடி வந்த பிறகு என்ஜிஓஸ் ஃபண்ட் எல்லாம் வர்றது கிடையாது, வெளிநாட்டுல இருந்து பணம் வர்றது இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு திரும்புறாங்க. அப்ப அதெல்லாம் பொய்யா? இப்ப அதெல்லாம் பொய்யா? பாருங்க, நீங்க விவாதத்துல கருத்துக்களை பகிர்ந்துங்க. எஃப்சிஆர்ஏ சட்டம் இனிமேல் தான் வரப்போகுது. ரைட்டு, புரியுதுங்களா? அந்த சட்டப்படி சில சீர்திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. என்ன சீர்திருத்தம்? பள்ளிக்கூடம் கட்டுறேன், நான் வந்து மருத்துவமனை கட்டுறேன், நீ வாங்கிட்டு மாவோயிஸ்டுகளுக்கும் ஜிகாதிகளுக்கும் நீங்க பணத்தை கொடுத்து குண்டு வைக்கிறதுக்கும் போராட்டங்களை தூண்டி விடுறதுக்கும் நீங்க இந்த பணத்தை பயன்படுத்துறீங்க. மாவோயிஸ்டுகள், ஜிகாதிகள், அப்புறம் வந்து என்னது இந்த கூட்டம் எல்லாம் ஆன்டி நேஷனலிஸ்ட் எல்லாம் இங்க இந்த மாதிரி ஊடுருவுறாங்க, குண்டு வைக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்க அப்படின்னா மோடி ஆட்சியில அவ்வளவு மோசமான ஒரு நாடா மாறி இருக்கு இந்தியா. நடவடிக்கை எடுத்து குறைச்சிருக்கிறோம் சார். இன்னைக்கு ஜீரோ நக்சல். ஒரு பக்கம் நில்லுங்க, ஒரு பக்கம் தான் நின்னு பேசுறேன். ஒரு பக்கம் நீங்க ஏதோ சும்மா நீங்க அதாவதுங்க, மோடி அமித்ஷா ஆட்சி காலத்துல மோடி அமித்ஷா பாதுகாப்பா இல்ல, நாடு பாதுகாப்பாக இருக்க காரணத்தினாலதான் 12 மாநிலங்கள்ல இன்றைக்கு இந்த 12 ஆண்டுகள்ல நக்சலிசம் முழுமையாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதங்களை கொண்டு வந்து ஒப்படைத்து, நல்லா தெரிஞ்சுக்கங்க, மேற்கு வங்கத்துல நக்சல்ங்கிற கிராமத்துல இன்னைக்கு பிஜேபி ஜெயிச்சிருக்கு. நக்சல்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அஸ்ஸாம் ஊடுருவல்காரர்கள் முழுமையாக வேலி அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் தடுக்கப்பட்டிருக்கிறது. வங்காளத்திலே, மேற்கு வங்கத்திலே மிகப்பெரிய இன்னைக்கு அந்த வேலி உள்ளூர் மாநில அரசாங்கம் மூலமாக இன்றைக்கு வேலி அமைச்சு இந்த நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கிறோம். காஷ்மீர்ல முழுக்க முழுக்க நாங்க வந்து இன்னைக்கு ஊடுருவல்காரர்களை தடுத்திருக்கிறோம். நீங்க கம்பேர் பண்ணுங்க 12 ஆண்டு கால மோடி ஆட்சி, அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சி.
எத்தனை ஊடுருவல், எத்தனை போதை மருந்து கெடுத்தல், எத்தனை குண்டுவெடிப்பு சம்பவங்கள் எல்லாம் ஜீரோ பண்ணி வச்சிருக்கோம் சார். அதுதாங்க மாவோயிஸ்ட் நக்சலைட் எல்லாரையும் ஒழிச்சிட்டோம்ல நம்ம. மாவோயிஸ்ட் நக்சலைட் எல்லாரையும் ஒழிச்சிட்டோமா? இப்பதான் அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்பதான் அந்த வெற்றி இன்னும் இருக்காங்களா? இன்னும் இருக்குது. எங்க இருக்காங்க? எல்லாம் நகர்ப்புற நக்சலா ஒரு பக்கம் ஒழிச்சிட்டேன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. காட்டுக்குள்ள இருந்தவன ஒழிச்சாச்சு. கம்யூனிஸ்டும் திராவிட அரசியல் பேசக்கூடியவர்களும் வெளிநாட்டுல காசு வாங்கி பேசுறவங்க. நீங்க யார்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறீங்க? நீங்க யார்கிட்ட? எப்படி கொடுப்பாங்க? ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு காசு கொடுக்குதா? ஜி ஆர்எஸ்எஸ் உள்நாட்டு இயக்கம். எது? அதுதான் அப்படி இல்ல. ஆர்எஸ்எஸ் ஒரு ஆர்எஸ்எஸ் சார் டெல்லியில நடந்த கரப்பாம்பூச்சி போராட்டத்துல வெளிநாட்டுல இருந்து ஃளைட் பிடிச்சிட்டு வந்து தங்கி எவ்வளவு இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேச வச்சான். இங்க பாலன் இல்லத்துல எவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரம் அந்த தேசத்துக்கு எதிராக நடந்தது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க நம்ம ஊருக்கா இருந்தாங்க. ஃளைட் பிடிச்சி நம்ம நாட்டு வெளிநாட்டு நேரடியாக வெளிநாட்டு ஏஜென்ட்ஸ் அவனே வந்து அங்க இருந்தான். உங்களுக்கு எல்லாம் ஆதாரங்களோட இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. என்ன சார் போன் பண்ணா பர்கர் வருது, பீஸா வருது. எங்க இருந்து ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு வந்து பிரியாணி மட்டும் தான். உணர்வா இந்த மண்ணுக்காக போராடுறவர்கள், இந்த மாணவர்களுக்காக போராடுறவங்களுக்கு சாப்பாடு, அதுக்கு தான் FCRA சட்டம் வருது. அதனாலதான் இதை எதிர்க்கிறாங்க. எங்க இது என்னங்க வெறும் சாப்பாடு வாங்கி கொடுத்ததுல போய் அதுக்கு போய் FCRA சட்டம் போட்டு தடுக்கணுமா என்ன? வெறும் சாப்பாடு தான் கொடுத்தாங்க. சாப்பாடு தானே கொடுத்தாங்க. வேற ஏதாவது கொடுத்தாங்களா? வேற ஏதாவது வந்து ஜந்தர் மந்தர்ல இறங்குச்சா? சொல்லுங்க பார்க்கலாம். ஜந்தர் மந்தர் சாப்பாடு கூட கொடுக்கறாரு. சாப்பாடு கூட கொடுக்காம அவங்கள போராடுறவங்கள பட்டினியா சாகடிக்கணும்னு நினைச்சதா பிஜேபி? உத்தரகண்ட்ல இன்னைக்கு பீகார்ல பேப்பர் அவுட் ஆகி இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அந்த மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கல? அதுல கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர்? எந்த ஸ்டேட்ல? இப்ப ஜார்க்கண்ட்ல என்னங்க அதே மாதிரி பீகார்ல இத கேள்வி கேளுங்க. ஏன் சார் இப்ப பேப்பர் லீக் ஆயிடுச்சு சார்? இப்ப பேப்பர் லீக் ஆயி மோடி அரசாங்கம் UPSC எக்ஸாம்ல பேப்பர் லீக் ஆயிடுச்சு கேரளால. வந்து நீங்க வந்து அங்க வந்து போராட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் மேல காங்கிரஸ் அரசாங்கம், ராகுல் அரசாங்கம் வாட்டர் கன் அடிக்குது. இப்போ நீங்க இத கேக்குறதுக்கு பதிலா இத கேளுங்க. இது ஒரு நாடாங்க. முதல்ல பேப்பர் லீக் ஆயினுக்குது. இத உட்கார்ந்து நீங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பேப்பர் லீக் ஆகலையா? ஏங்க இது ஒரு அரசாங்கம். திமுக ஆட்சியில பேப்பர் லீக் ஆகலையா? மோடி கவர்மெண்ட்ல பேப்பர் லீக் ஆறது ஒரு கேவலமா நம்ம இதெல்லாம் உண்மையா அவமானங்க. அதனாலதான் முதல்ல பதவி விலகணும். இத கேளுங்க. இது உதயநிதி அரசு மட்டும் உதயநிதி அரஸ்ட் பண்ணா மட்டும் 1.5 பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறீங்க. நீங்க பேசுறது கேட்டா சிரிப்பு வருதுங்க. இன்னைக்கு இந்த क्वेश्चन பேப்பர் அவுட் ஆனா உங்களை பார்த்தா கொஞ்சம் இருங்க. அத அவுட் பண்றவங்க மேல நடவடிக்கை எடுத்து அவங்கள கிரிமினல் சட்டத்துல கைது பண்ணி அவங்கள தண்டனை. क्वेश्चन பேப்பர் ஏங்க லீக் ஆகுது? இந்த மாதிரி ஊழல் அதிகாரத்துக்குள்ள இருக்கு. இது ஒரு நாடாங்க. இது ஒரு பொளப்ப. இது ஒரு நாடா? முதல்ல திருமண பக்கமெல்லாம் क्वेश्चन பேப்பர் லீக் ஆகுதுன்னா இது ஒரு நாடா? திருமண பக்கமெல்லாம் லீக் ஆயிட்டே இருக்கு. நீங்க தான் சொல்றீங்க பாருங்க. ஜார்க்கண்ட்ல லீக் ஆகுது, பீகார்ல லீக் ஆகுது, காங்கிரஸ் டெல்லியில நீட் பேப்பர் சார் இதெல்லாம் நிறுத்தறதுக்கு தான் இன்னைக்கு பார்லிமென்ட்ல நிறுத்த முடியல. ஒரு மினிஸ்டர் தூக்கி இன்னும் நிறுத்துவாங்க. ஒரு மினிஸ்டர் தூக்கியும் மாணவர்கள் போராட்டம், அந்த மினிஸ்டர் மாணவர்கள் போராட்டம். இதே பேப்பர் லீக்கேஜுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல நம்முடைய தர்மேந்திர பிரதான் நடத்திய போராட்டங்கள் தான் நிறைய விழிப்புணர்வு. சார் முதல்ல தர்மேந்திர பிரதான் வந்து நடத்தினது இருக்கு இல்லைங்களா? நீங்க போராடினது பேப்பர் லீக். ஆமா, அது எப்படி இப்படி தசமாரிச்சு இந்தியாவை துண்டு துண்டா உடைச்சு அப்படியெல்லாம் யாரும் பேசல. அப்படி யாரும் பேசல. அப்படி யாரும் நீங்க எல்லாம் பாக்கல. 22 நாள் அதெல்லாம் பாக்கலையா சார்? சார் உணர்ச்சி வயப்பட்டு சிலர் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு இந்தியாவை துண்டு துண்டா உடைப்பாம்பா. உணர்ச்சி வசப்பட்டு நரேந்திர மோடியை கொலை பண்ணுவாம்பா. உணர்ச்சி வசப்பட்டு நரேந்திர மோடியோட அம்மாவை உணர்ச்சி வசப்பட்டு போய் ஜீப்பை கொளுத்துவான். உணர்ச்சி வசப்பட்டு போய் போலீஸ் அடிப்பான். ஒரு போலீஸ் பெண்மணி இறந்து போயிருக்கிறா. உணர்ச்சி வசப்பட்டு போய் பொம்பளை நிருபர மாணவர்களை கண்மூடித்தனமா தாக்குறது நல்லதா? சரியாது? எந்த சரியா? கொஞ்சம் காட்டுங்க. எந்த மாணவரை தாக்கி? நான் அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? சார் அந்த வீடியோ எல்லாம் நீங்க தயார் பண்ண வீடியோ சார். எது தயார் பண்ணது? ஏதாவது சார் மாணவர் சார். அவன் மாணவர். இவ்வளவு பெரிய அசுர பலம் வாய்ந்த அரசாங்கத்தை வச்சிட்டு பாலன் இல்லத்துல போராடினால மாணவர்கள் தான். SFI எங்க உங்களுக்கு நீட்ல உயிர் பறி போறதெல்லாம் உங்களுக்கு பிளஸ் 2 பரீட்சையில் உயிரிழந்தவன், TNPSC எக்ஸாம் எழுதி உயிரிழந்தவன், அவனை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை இல்லையா? சார் எல்லாமே உயிர் தாங்க. எல்லாமே உயிர் தான். நீட் இங்க வேண்டான்னு போராடுறாங்க. பால நிலத்துல இடம் கொடுத்து உட்கார வச்சு சப்ஜெக்ட் தான் வரேன். நான் சப்ஜெக்ட் தான் வரேன். இந்த நாடு பாதுகாப்பா இருக்குன்னா அதுக்கு மோடி அரசாங்கம் தலைவணங்கு சில விஷயங்களை ஏத்துக்கணும். ஆனா வந்து போராடுறவங்க எல்லாம் விஷயங்கள் சொல்றது மோடி அரசு தலைவணங்கி இந்த பரீட்சை பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஒரு மினிஸ்டர் தூக்கி இருக்காங்க. பரவாயில்ல, இறங்கி வந்திருக்காங்க. வணங்கல, இறங்கி வந்திருக்காங்க. ஆனா போராடுறவங்கள அர்பன் நக்சல்னு சொல்லாதீங்க, மாவோயிஸ்ட்னு சொல்லாதீங்க, வேற என்ன நக்சலைட்னு சொல்லாதீங்க. இந்த வார்த்தையெல்லாம் மறந்து போச்சு. ரொம்ப நல்லவருங்க தீப்கே ஒரு அடிப்படை ஒரு போராளிங்க. அவர் அந்த ரொம்ப நல்லவர், நிருபரா இருந்தவர். பத்திரிகை நிருபர். ஆம் ஆத்மில அவர் இல்ல இல்லையா? ஆம் ஆத்மி கட்சி இருந்துட்டு போட்டோம். ஆம் ஆத்மி டெல்லி ஆண்ட கட்சிங்க. டெல்லி ஆண்ட கட்சி தானே. நல்லது. சரி,
அப்ப அவர் தீப்கே வந்துங்க அவர் ஒன்றும் சாதாரண மாணவர் இல்ல. ஆமா, ஒரு போராளியா வந்து நிக்கிறாரு. நல்ல அவர் தலை- உங்க மதிப்பீடு அப்படியே வச்சுக்கலாம், அது இருக்கட்டும். அர்ஜுன் சம்பத் இருங்க, தீப்கே நல்லவரு, சரியானவர், ஒரு போராளின்றதால சரிங்க, தான். அது இருங்க விடுங்க. இருங்க நான் சொல்லிடுறேன். அந்த பாருங்க, அவர்கிட்ட 5 லட்சம் பேர் கூடனா 3 லட்சம் பேர் கூடனா வந்து 3 லட்சம் பேர் எல்லாம் மாணவர்கள் இல்லைங்களா? மாணவர்களோ பொது நல நோக்கத்தோடு வந்தவர்களோ சரி. பொதுநல நோக்கத்தோட அர்ஜுன் சம்பத் கூப்பிடுங்களேன், 100 பேர் வராங்களான்னு பாப்போம். சரி. நீங்க கூப்பிடுங்க சார். நாங்க யாரும் தீப்கே உங்களுக்கு போராளியா நாங்க என்ன தெரியல. கொளுத்தர் கூப்பிடுறோம் இல்ல யார தீப்கே கொளுத்தர் கூப்பிடுறோம் இல்லங்க, அபிஜித் தீப்கே உங்களுக்கு போராளியா தெரியல, அர்ஜுன் சம்பத் போராளியா? அர்ஜுன் சம்பத் போராளி இல்ல. ஆ. அர்ஜுன் இல்ல சம்பத் நீங்க எதுக்கு நடத்தினா அது போராட்டம், அபிஜித் நாங்க- தீப்கே நடத்தினா இருங்க. அது போராட்டம். நாங்க நடத்தின போராட்டம் இருக்கு இல்லையா? ம். நாங்க நடத்தின போராட்டம் சட்ட போராட்டம். அதுவுமே நாங்க அது வந்து உரிமை போராட்டம். திருப்பரங்குன்றம் தீபம் இருக்கு அது உரிமை போராட்டம். இந்த சட்ட போராட்டத்தில் நாங்க ஜெயிச்சிருக்கோமா இல்லையா? சரி, ஆ? ரைட்டு. அந்த சட்ட போராட்டத்துல எங்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய நீதியை நீங்க ஏன் தரம் இருக்கிறீங்க? அதனாலதான் சொல்றோம் ம். இது மிஷனரி மாடல். இந்த திராவிட மாடலுடைய 2.0 சொல்றோம். திராவிட மாடல் என்ன சொல்லுச்சு? நீட்டு வேண்டானுது, தொகுதி மறு வரையறை வேண்டானுது இல்லைங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டானுது. திராவிட மாடல் என்ன சொல்லுச்சு? இதே விஷயங்களை தான் பேசுது, அதே விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த மிஷனரி மாடலும் அமல்படுத்துது. ம். அப்போ கழகங்கள் அப்படின்னாலே ஐயா பெருந்தலைவர் காமராஜர் சொன்னாங்க, எங்கள் தலைவர் ஒரே குட்டையில் உரிய மட்டைனாரு. இப்போ அந்த குட்டையில் உரிய மட்டையில் இந்த தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்துருக்கு. இதனால ஒரு பாதிப்பு மக்களுக்கு ஏற்படலையே, ஒரு பிரச்சனையும் இல்லையே, எந்த சுமூகமா பிரச்சனையும் போயிடுங்க. இதுல அருமையா டிராவல், சுமூகமா மக்கள் எல்லாம் போயிட்டு இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்காங்கல்ல, நல்லா இருக்காங்க இல்லையா? நல்லா இருக்காங்கல்ல. ஆமா அப்புறம் என்ன சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு பிரச்சனை தான். ஒரு மிஷினரின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சரி. எனத்தையாவது மக்களை பயப்படுத்திக்கிட்டு பயப்படுத்துறோமா? ஒண்ணு நீங்க சொல்றது மிஷினரி மாடல். ஆமா. ஐயோ ஆபத்து வந்துருச்சு, அப்படி சொல்லக்கூடாது ஐயா. உஷாரா இருங்க, நம்ம அலர்ட்டா இருக்கணும். சரி, அப்போ நாங்கள் வந்து என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், உங்க அரசியலை மக்கள் சார்ந்த பிரச்சனையா பேசுங்க சார். இது மக்கள் கொஸ்டின் சார்ந்த பேப்பர் லீக் ஆகிறத பத்தி பேசுங்க சரி, சார். மக்கள் சார்ந்த பிரச்சனை இல்லையா? மின்சார சார்? உற்பத்தி மக்கள் சார்ந்த பிரச்சனை இல்லையா? மின்சார குளச்சல் உற்பத்தி துறைமுகம் மக்கள் சார்ந்த பிரச்சனை ரைட், அதுக்கெல்லாம் போராட்டாங்க. அதுக்கு இங்க இருக்கிற நாம் தமிழர் போராடிச்சு, என்ன போராட்டம்? பால் உரிமை கட்சி வேண்டான்னு போராடிச்சு, போராடினாங்க. எல்லாருமே போராடினாங்க. வேண்டான்னு போராடினாங்க. ம். நாங்கெல்லாம் குளச்சல் துறைமுகம் வேணும்னு போராடுறோம். நாங்கள் தொழில் வளர்ச்சி வேணும்னு போராடுறோம். ம். நாங்கள் எங்களுக்கு தரமான கல்வி வேணும்னு கேட்குறோம். புரியுதுங்களா? நாங்கள் எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல விவசாயிகளுக்காக சாதகமான சட்டங்கள் வேணும்னு கேட்குறோம். இதையெல்லாம் நீங்கள் ஏன் சார் தடுக்கிறீங்க? பிஜேபி பக்கம் இருக்கீங்களா, அண்ணாமலை பக்கம் இருக்கீங்களா? நாங்கள் எப்பவுமே ஆர்எஸ்எஸ் பக்கம் தான். ஆஹா. நாங்கள் எப்பவுமே ஹிந்துத்துவா பக்கம் தான். அண்ணாமலை பிஜேபி வேண்டான்னு விலகி தனி ஒரு அமைப்போட போயிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல திட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஆ. ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தணும். அவர் ஒரு பிஜேபியால நாட்டுக்கு நன்மை இல்லைன்னு நினைச்சிட்டு அவர் தனியா போறாரு. நல்ல- தனி நன்மை இல்லைன்னு சொன்னாரா? அதுதானுங்க அவருக்கு அப்படி புரியலீங்க. சொல்லல, அப்படி இல்ல, சொல்லல. இல்ல, தமிழ்நாட்டு நீங்களா மொழி- பாத்தீங்களா? இல்ல இல்ல அவரை போய் பிஜேபியோட விரோதி ஆக்குறீங்க. ஆமா, அவர் BJP பிஜேபியுடைய மாநில தலைவர். வேணான்னு சொல்லி இன்னொரு பாதையை தேர்ந்தெடுத்து போறாருன்னா அது என்ன காரணம்? அங்க இருந்து செய்ய முடியல. எங்க மண்ணு எங்க மக்களுடைய மொழி புரியல டெல்லிக்குன்னாரு அவரு. Correct. அவர் சொன்னார் அந்த வார்த்தை, பாத்தீங்களா? சொன்னார். அவர் புரியுற மொழியில சொல்லுவாரு. ஆஹா. தமிழ்நாட்டுல ஆ. அவர் புரியுற மொழியில ஓ, சொல்லுவாரு. அவரும் உங்கள ஒருத்தர் தானா? அப்ப ஆமா, எங்கள ஒருத்தர் தான். உங்கள தேசபக்தியுடைய எல்லோரும் எங்கள இல்ல, ஒருத்தர். ஆர்எஸ்எஸ்க்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் கேக்குறீங்க? நீங்க தான் சொல்றீங்க எங்கள ஒருத்தர்ன்றீங்களே. எங்கள ஒருத்தர்னா நீங்க ஆர்எஸ்எஸ் பாதை, சார் நாங்களும் அண்ணாமலை தேசியவாதி. ஆர்எஸ்எஸ் பாதை இல்லையா? நாங்களும் ஊழல் எதிர்ப்பாளர்கள். ஆ. அவரும் ஊழல் சார், அது என்ன எதிர்ப்பாளர். சார், ஆர்எஸ்எஸ் தான் ஊழலை எதிர்க்குமா? என்ன யார் எதிர்ப்பாங்க? ஆர்எஸ்எஸ் அதை தான் மக்கள் எதிர்க்கிற யோகியதை யாருக்கு இருக்குது? அதை எதிர்க்கிற யோகியதை யாருக்கு இருக்குது? ஊழல் பண்ணாதவனுக்கு தான் அந்த யோகியதை இருக்கு. இல்ல, பிளவுவாத சக்தி தான் ஆர்எஸ்எஸ். அது உங்க பார்வை சார். நீங்க வைத்தறிச்சல்ல சொல்றீங்க அதெல்லாம். நாங்க வந்து எங்க வேலையை நீங்க எப்படி மதிப்பீடு பண்றீங்க? ஆர்எஸ்எஸ் இங்க ஒரு தீண்டத்தகாத இயக்கமா தானே இருக்கு அப்படி தமிழ்நாட்டுல. நீங்க சொல்றீங்க. ஐயோ ஆர்எஸ்எஸ் வேணாங்க அப்படின்னா ப்ரோகிராமே அப்படின்னு நிறுத்திடுறாங்க. யார் சொல்றா? தமிழ்நாட்டு மக்கள் பயப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இல்ல, ஆ. விடுதலை சிறுத்தை சொல்லுவாங்க அப்படின்னு திராவிடர் கழகம் சொல்லுவாங்க. ஐயோ ஆர்எஸ்எஸ் வேண்டாமான்னு திமுக ஒரு காலத்துலயும் சொன்னதில்லை. சொல்லியிருக்காங்க. சொல்லியிருப்பாங்க. அவங்க எங்க கூட கூட்டணியில் இருந்திருக்காங்க. ம். அது தெரியுமில்ல உங்களுக்கு? ரைட். இருந்திருக்காங்கல்ல. அப்ப கொள்கை எதிரின்ட்டாரு விஜய். அது திமுகவும் அதேதான். இங்க விஜய் ஆர்எஸ்எஸ் சார் சார், கொள்கை எதிரிதான், யார் இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க சும்மாவது எங்களை வந்து அவர் விஜய் பி டீம், ஆர்எஸ்எஸ், அவர் வந்து அவர் சங்கி, அவர் வந்து பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறாரு, இதெல்லாம் திமுக காரன் செட் பண்ற நேரேட்டிவ். ம். அதெல்லாம் கிடையாதுங்க. ஆர்எஸ்எஸ்ங்கிறது 100 ஆண்டு விழா கண்ட இயக்கம். நீங்களும் ராகுல் மாதிரி பேசாதீங்க.
ராகுல் சார், ராகுல் வந்து மதசார்பற்ற ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவனா இருக்காரு. அதனாலதான் வந்தே மாதரம் கூட இப்ப வந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேம்பா கசம். அதான் அடுத்து 29ல அவர் நினைச்ச இலக்கை அடைஞ்சிருவாரு கட்டாயம். ஏன்னா 3 முறை தவற விட்டாரு, மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, இந்த முறை தவற விட மாட்டாரு. நிச்சயமா எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சார பீரங்கே ராகுல் தான். இந்த வைகோ எல்லாம் போய் இன்னைக்கு ராகுல தலைவராக ஏத்துக்கிட்டாருன்னா உண்மையிலே பாருங்க, ரொம்ப வைகோ மாதிரி இருக்கிறவங்க அவங்க எங்க இருக்கிறாங்களோ வாளா கேடயமா இல்லைங்களா ஆட்சிக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. நிச்சயமா அந்த அந்த ஆட்சியை அவங்க வந்து காப்பாற்றியே தீருவாங்க. அதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு. அதனால எப்படி ராகுல பிரதமர் ஆக்கியே தீருவாங்க, விடமாட்டாங்க. தாவேகா ஆட்சியில கோயிலுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கா? ஏதாவது பிரச்சனை? சேகர்பாபு காலத்துல நிறைய பிரச்சனை சொல்லிட்டு இருந்தீங்க, இங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்களா? அப்ப அமைதியெல்லாம் இல்லை. இந்த பழனி திருக்கோயில்ல அந்த கோயிலுக்கு சொந்தமான அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த இது இருக்கு இல்லைங்களா, நிர்வாகத்தில் இருந்த தண்டாயுதபாணி மடம், அந்த விவகாரத்தில் நாம் சுட்டி காட்டினோடனே உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த பத்திரப்பதிவாளரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அது செல்லாதுன்னாங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க, வழக்கு போட்டிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வடலூர் வள்ளல் பெருமான் அந்த ஞான பெருவழியில் திமுக அரசாங்கம் கட்டிடங்களை கட்டுவதற்கு முயற்சித்தார்கள். அதை இன்னைக்கு தடுத்திருக்காங்க, வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்துல அவங்க வந்து மண்டபங்கள் கட்டுறதுக்கு ஒரு 250 என்னமோ அத்தனை ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க, அதையெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. அவர் அறநிலையத்துறை அமைச்சர், அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. சேகர் பாபு அப்படிதானே பண்ணாரு சார். சேகர் பாபு வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதிங்க. அவர் ஏடிஎம்கேல இருந்த போதும் சரி, டிஎம்கேல இருந்த போதும் சரி, அவர் வந்து அந்த அறநிலையத்துறையை திமுக கொள்கைகளை திணிப்பதற்கும் திமுகவினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பிரச்சார மேடையாக்குவதற்கும் அவர் அறநிலையத்துறையை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருந்தார், புரியுதுங்களா? ஆனால் இவர் அப்படி இல்லை. இவருக்கு ஜோசப் விஜய் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவருக்கு வாய்ப்பு கொடுத்த உடனே அவர் வீரமணிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவரு ஆற தழுவி நல்லா பண்ணுப்பா அப்படின்னு ரமேஷ் அதான் சொன்னாரு. அதாங்க பிராமணனை முதலமைச்சர் ஆக்கிட்டுச்சு, ஆனால் அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்கிட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு சார். அது விமர்சனம், அவங்களுடைய கொள்கை பார்வை சார். அதான் ஆனாலும் ரமேஷ் இருக்காரு, நல்லா பண்ணாரு. அவரு ரமேஷும் வந்துங்க ஏதாச்சியா ரயில் நிலையத்துல பார்த்தாரு, ஏதாச்சியா கருப்பு ட்ரெஸ் போட்டு விட்டாரு, ஏதாச்சியா ரமேஷ் வந்து அவரு அறநிலையத்துறை அமைச்சரா ரமேஷும் பெரியார் பேரன் தான். அவரும் அதனாலதான் பெரியார் கொள்கையை பூரா திமுக கார மாதிரி நடைமுறைப்படுத்திட்டே இருக்காரு. பெரியார் கொள்கை வந்து இந்த நாட்டுக்கு தேவைங்க. அப்படி அர்ஜுன் சம்பத்தி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பேர் வச்சதே பெரியார் இருக்கட்டுங்க சார். அவர் கொள்கையை வந்து திமுக காரன் அச்சு அகலாம அண்ணாதுரை தான் முத பெரியார் கொள்கையை ஆப்பிடிச்சாருங்க. அண்ணாதுரை தான் சொன்னாரு, இன்னி போய் நாத்தியமெல்லாம் பேசினா எடுபடாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு பெரியார் கொள்கைக்கு முத ஆப்பிடிச்சது அண்ணாதுரை அவர்கள் தான். பெரியார் வந்து தனி திராவிட நாடுனாரு, அதுக்கும் ஆப்பிடிச்சது அண்ணாதுரை தான். பெரியார் வந்து அவர்களுடைய குடும்ப அரசியல், குடும்பத்துக்கு தான் கட்சின்னு முடிவெடுத்த போது இல்லை அதுக்கு எதிராகவும் வெளியே வந்தவர் தான். திமுகவே தீகா கொள்கை ஆப்பிடிச்சது தான். அது வந்து கருணாநிதி அவர்கள் அதை அப்படியே பின்பற்றிட்டு இருந்தாரு. அது எப்போ இந்த ஸ்டாலின் வந்தாரோ அப்ப மறுபடியும் தீகா காரன் போய் திமுக பிடிச்சிக்கிட்டான். இல்ல இப்ப உதயநிதி வரைக்கும் அவங்க மண்டையில உட்காந்துக்கிட்டான். தீகா ஏனுங்க கொள்கை உறுதிப்பாடு, திமுகவோட கொள்கையா நான் கேட்கிறேன். கொள்கை உறுதிப்பாடு, சனாதனத்தை ஒழிக்கிறதுன்னு உதயநிதி பேசிட்டாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போட்ட எழுத்தாளர் மாநாட்டில் போய் சனாதனத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் எப்படி லாக் பண்ண பாருங்க உதயநிதியை. என்னங்க அங்க போய் அவர் பேசுறாரு. அதுக்கு எங்க அறநிலையத்துறை அமைச்சர் நம்ம என்ன சேகர் பாபு ஐயா அவங்களும் போய் கலந்துக்கிட்டு என்ன அவர் எல்லாம் கலந்துட்டாங்க. பழைய கதைங்க, அந்த பழைய கதையை தான் சொல்றேன். இந்த பழைய கதையில இவங்க எப்படி இவங்களை அறியாமலேயே போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்றேன் நான். திமுக கொள்கைக்கு விரோதமா நீங்க ஏன் போய் இதையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கற இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கும் உங்களை விட மாட்டேங்கிறான். எப்படியாவது இந்த காங்கிரஸ் அவங்க பார்வையில், காங்கிரஸ் திமுகவுடைய பார்வையில் இன்னைக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் யாருக்கு? திமுகவுக்கு. இவங்க கூட நின்று ஜெயிச்சுட்டு ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக மந்திரி ஆயிட்டாங்க, முதுகுல குத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லையா ஆர்எஸ் பாரதி. அந்த திமுக இருக்கிறவங்களாம் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க காங்கிரஸ் மேலே. ஏங்க இவ்வளவு கோபமாக இருக்கிறீங்களே, நீங்கள் உண்மையிலேயே கோவப்பட வேண்டியது யார் மேலேனா தீகாக்கார மேலே கோவப்படுங்க, விடுதலை சிறுத்தைக்கார மேலே கோவப்படுங்க. அவங்க தான் உங்கள் அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு அவர்களுடைய மனதுக்குள்ள இருந்த ஹிடன் அஜெண்டாவை உங்கள் அரசாங்கத்து மூலமாக சுபவி போன்றவர்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. திமுக கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்திட்டு இருந்தீங்க. திமுக கொள்கையை நீ வந்து திமுக ஆட்சி திராவிட மாடல்னு சொல்லுச்சு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன ஒன்றிய அரசுனா பிரச்சாரம் பண்ணாரு, மத்திய அரசுன்னு பிரச்சாரம் பண்ணாரு. ஆட்சிக்கு வந்த உடனே ஒன்றிய அரசுன்னு மாறுச்சு. ஆட்சிக்கு வந்த உடனே திராவிட மாடல்ங்கிற புது வார்த்தை வந்தது.
அது என்னப்பா அண்ணாதுரை சொல்லாத திராவிட மாடல், ஐயா கலைஞர் சொல்லாத திராவிட மாடல், தேர்தலுக்கு முன்னாடி சொல்லாத திராவிட மாடல், தேர்தல் வந்தவொடனே இவங்க போய் ஆக்கிரமிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆராசா மாதிரி ஆளுகிட்ட திமுக பாஜக அந்த ஒன்றிய அரசுன்னு சொன்னதா இருக்கட்டும், அவங்க அணுகுமுறையா இருக்கட்டும், தாவேகா பாஜக எப்படி இருக்கு அணுகுமுறை? அதான் சார், ரெண்டுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. தாவேகா வந்து வெளிப்படையா எங்களை கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டாங்க. ஆமா. தாவேகா நேரடியா நாங்க கிறிஸ்தவர் தான், எங்களுக்கு கிறிஸ்தவர் சபாநாயகராக இருக்கிறதுனாலயோ, எங்களுக்கு வந்து நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிறதுலையோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் வன்னியரசு வெளியே வந்து சான்றிதழ்ல இந்துன்னு வச்சிருப்பாங்க, ஆனா ஏமாத்துறது அந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்களோட மிஷனரிகளோட தான் எங்களுக்கு பிரச்சனை. புரியுதுங்களா? இல்ல அந்த கிரிப்டோன்றதே என்னன்றது அந்த நாட்டு மக்களுக்கு பெருசா தெரியாது. தெரியாதபடி வச்சிருக்கீங்க நீங்க. ஏங்க தேவையில்லைங்க. எங்க ஹரிஜன மக்களை, எங்களுடைய பட்டியலின மக்களை ஏமாத்தி அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாம் நீங்க வாங்கி புடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்து ஒரு கள போராளியா இருந்து கள போராளி இல்லைங்க, நல்லா அமைச்சரானவர். களப்போராளிக்கு நீங்க வந்து அந்த களத்துல அவர் என்ன பண்ணாரு? கொலை பண்ணாரு, தண்டனை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அப்பீல் இருக்குது. உங்க கட்சியில எல்லாம் அமித்ஷா யாருங்க? அமித்ஷா சொராபுதீன் ஷேக் கேஸ் பேசலாமா? அப்படியே பேசலாமா? பேசுங்க யாருங்க? பேசுங்க சார். ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் ஒழுங்கா தீர்ப்பு இன்னைக்கு அழகா ஒரு ஜட்ஜ் மட்டும் ஒழுங்கா தீர்ப்பு கொடுத்திருந்தா, அப்ப உள்துறை செயலாளரா இருந்த ஆர்விஎஸ் மணி பாட்காஸ்ட் போட்டுருக்காரு, போய் சரியான தீர்ப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு அமித்ஷா தவறான தகவலை சொல்லாதீங்க. உண்மை இதுதாங்க. அன்னைக்கு காங்கிரஸ் எப்படி வந்து நரேந்திர மோடியை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியது, அமித்ஷா அவர்கள் மீது எப்படி பொய் வழக்கு போட்டது அப்படிங்கறத இன்னைக்கு அப்போ உள்துறை செயலாளராக இருந்த ஆர்விஎஸ் மணி தமிழ்லயே பேசியிருக்கிறார், போய் கேளு. அமித்ஷாவுடைய சொராபுதீன் சார், மறுபடியும் பாத்தீங்களா? இல்லங்க, கோத்ரா ரயில் இருப்பு மோடி இதெல்லாம் நம்ம பேசணும்னா எடுத்து நல்லா பேசுங்க. இந்தியா இன்னும் சுபிட்சமா இருந்திருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இந்தியா இன்னும் சுபிட்சமா இன்னும் வந்து பிஜேபி குஜராத்ல தோக்கடிக்க முடியல. இன்னும் வந்து மத்தியில போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் போயிருக்காரு. அதை விட வைகோ போயிருக்கிறாருங்க. நிச்சயமா வைகோ டெல்லி வரைக்கும் போயிருக்கிறாரு. நிச்சயமா அடுத்தது நிச்சயமா மோடியை இவங்க வந்து எப்படியாவது தோக்கடிச்சுவாங்க. ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க இப்போ இந்த மாதிரி சக்திகளை ஒண்ணு சேர்ந்து. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.